அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், இன்று நாம் பார்க்க போவது குரு பெயர்ச்சி பலன்களில் கன்னி ராசிக்கு அற்புதமான காலங்க. கன்னி ராசி 8ஆம் இடத்தில் குரு அஷ்டமத்தில் இருந்து எண்ணற்ற இடையூறுகள் செஞ்சு வந்தார். சனி 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் இருக்கார், சொல்லிக் கொள்கிற அளவில் இல்லை. ஆகவே இப்போ மொத்தத்திலையும் மாற்றம் வரப்போகுது. இந்த குருவினுடைய மாற்றம் மகத்தான மாற்றம். 9ல் குரு வந்தால் ஓஹோன்னு வாழ்க்கைன்னுவாங்க. அந்த ஓஹோன்னு வாழ்க்கை இனிமே தாங்க இருக்க போகுது. ஆகவே நிறைய விஷயங்களில் நீங்கள் முன்னேற போகிறீங்க, முழு முயற்சி செய்ய போகிறீங்க. எல்லோர் மேலையும் அன்பையும் பாசத்தையும் காட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் ராசியின் மீது நல்ல பார்வை விடுவதனால பரிபூரண ஆசி கிடைக்கப் போகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு வருகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். பாக்கியத்துக்கு மேலே பாக்கியம் கிடைக்கப் போகுது. ஆகவே 9ல் குரு வந்தால் ஓஹோ என்ற வாழ்க்கை கிடைக்கும் என்பது நிஜம். அந்த நிஜம் நடக்கணும்னா கோபத்தை குறைங்க. கோபம் குறைந்தால் கோடி இன்பம் கிடைக்கும். உங்கள் கோபம் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விடும். கோபத்தை நீக்கி சாந்த மனதோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் மகத்தான வெற்றியை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். யோகம், செல்வாக்கு, செல்வம் எல்லாமே அதிகரிக்கும். யோகம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும். செல்வாக்கு, பேரும் புகழும், சமூகத்திலையும் இல்லத்திலையும் வெளியிலையும் செல்வாக்கு பெருகும். செல்வம் சேரும் குபேர வாழ்க்கை, அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான காலகட்டங்க. 9ல் குரு வந்துட்டாரு, உங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாரு. ஆனால் கோபம் சத்ரோதி, கோபத்தை குறைங்க. அன்பும் பாசத்தையும் காட்டுங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னாங்க. குணமும் நிறைந்தவர்கள். ஆனால் கோபம் உங்கள் குணத்தையே மாறுபட்ட குணமாக காட்டி விட்டுரும். ஆகவே எல்லா விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையாக தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசியை 3ஆம் இடம், 5ஆம் இடம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டில் பார்வை விழுது. மிகப்பெரிய யோகங்களாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ராஜயோக காலம். குரு பயிற்சியில் ராஜாதி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய மகாயோக காலம் இதுதாங்க. வரப்போகிற மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகிற குரு பயிற்சி ராஜயோக காலமாக இருக்க போகுது. எதிர்பாராத தனவரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆகவே முயற்சியை கடுமையாக மேற்கொண்டு இறை பக்தியோடு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் மகத்தான சாதனைகளை உருவாக்க போகுது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதில் நிறைய பேருக்கு 9ல் குரு வந்துடும். வேலை வெட்டி செய்யாம சோர்ந்து போய் சோம்பலாக இருந்தோம்னா எங்க நடக்கும்? நடக்காது. அதே நேரத்தில் புத்திர ஸ்தானத்தின் மீது பார்வை விடுவதனால என்ன ஆக போகுதுன்னா புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே மகன் மகள் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்ப உறவுகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் இப்போ தாங்க. ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தாலும் பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, மனைவியோட பிரச்சனை, கல்யாணமான புதுசில் கூட சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா அஷ்டம குருவில் இருந்தீங்க, கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த பண்ணியிருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலங்கள்லாம் பிரச்சனை காலங்கள் தான். ஆனால் மொத்தமாக சுத்தமாக மாறப்போகுதுங்க. தொடைத்தெறிய போகிறது துன்பம். ஆகவே வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆட்சிபீடத்தில் குரு இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தப் போகிறார். ஆகவே வளமோடு நலமோடு வாழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பிடித்த வாழ்க்கை துணை அமையும். ஏற்கனவே கைபிடித்த வாழ்க்கை துணை இன்பமாக இனிமையாக பழகுவாள், அன்போடு நடந்து கொள்வாள். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள், நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது.
இந்த ராஜாதி ராஜயோக காலம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் முயற்சிகள் வேணும். உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் தானாக கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டாது. ஆக உங்களுடைய முயற்சிகளும் போராட்டங்களும் மகத்தான வெற்றிகளை தரும். ஏன்னா இந்த அஷ்டம குருவாக இருந்து ஆட்டி படைச்சு சித்திரவதை பண்ணவர் உங்களை அள்ளித்தரப்போறார் 9ஆம் வீட்டுக்கு வந்து. மத விஷயங்கள், புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதீத சாமி வழிபாடுகளையும் நீங்கள் செய்யணும். குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். பெரிய சொத்து வாங்குகிற நிலை, கார் வாங்குகிற வசதி, இல்லை வீடு வாங்குகிற வசதி, வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்கள், உயர் கல்விக்கு வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகுது. மிக சூப்பரான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வாழ்க்கை துணையோட வந்து இணக்கம், பரஸ்பர அன்பு, அவரின் மூலமாக பல நன்மைகள் எல்லாம் ஏற்படும். கூடிய வரையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பாட புத்தகங்களோ வேறு ஏதாவது உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது வந்து மிகச்சிறந்த பலனை வந்து தரும். சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், முடிவெடுத்து முன்னேறக்கூடிய காலகட்டம். 3ஆம் வீட்டு பார்வை விழுவதனால் சகோதரத்துவத்தினுடைய மகிழ்ச்சி கிடைக்கும். உறவுகளோட, சகோதர உறவுகளோட, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணனா அந்த உறவுகளோட மகிழ்ச்சி கிடைக்கும். முக்கிய பிரமுகளோட தொடர்பு கிடைக்கும். அடுத்த கட்ட முன்னேற்றம், வளர்ச்சி கிடைக்கும். அரசியல்வாதிகள்லாம் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை, மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கூடிய வாழ்க்கை, தொழிலில் வந்து அடுத்த மேன்மை, பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மே 3, ஜூன் 3 வேலைகளில் தடைகள் ஏற்படும். அதே வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் உங்கள் மனைவி அப்பப்போ வாழ்க்கையில் தேவையில்லாமல் குறுக்கிடுவாங்க. அப்போ கொஞ்சம் மன சஞ்சலங்கள், கஷ்டங்கள்லாம் வரும். அக்டோபர் 9 வந்து வக்ர நிலை அடைகிறாரு. பணிகளில் வந்து கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டி வரும். மைனஸ் வராது, ஆனால் கடினமாக உழைக்க வேண்டி வரும். அதிக முயற்சி எடுக்கணுங்க இந்த காலகட்டத்தில். அக்டோபருக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுக்கணும். அது டிசம்பர் இறுதி வரைக்கும் அந்த கஷ்ட காலங்கள், அப்புறம் ஜனவரிக்கு பிறகு நல்லா இருக்கும். ஆகவே கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறதுனால இடையூறுகளும் கொஞ்சம் வரும். ஆஹா ஓஹோன்னு போகுதுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுறாதீங்க. விவேகம் என்ற பண்பை பயன்படுத்திங்க. நிதானம் என்ற பண்பை பயன்படுத்திங்க. சொல்லொன்று செயலொன்னா இருக்காதீங்க. சொற்களை அணிகலனாக கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு திருவாசகம் சொல்லப்படுது. நாம் சொல்கிற சொல்லு தான் அணிகலனாக இருக்கணும். என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகத்தான முன்னேற்றம் இருக்கும். வாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டிங்கன்னா அதை நிறைவேற்றியே காட்டணும். அதுதாங்க பண்பு. அந்த நிலைமையை நீங்கள் அடையணும். ஏன்னா மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் இது மிக முக்கியமான ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேஷ ராசி நல்ல நிலைமையில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி நல்ல நிலையில் இருக்குது. அதே மாதிரி வந்து மகர ராசிக்கு கூட நல்ல நிலையில் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி விருட்சகத்துக்கும் கூட நல்லா இருக்குது, கன்னிக்கு நல்லா இருக்குது. இந்த 5 ராசிகளும் அமோக ஆற்றல்களை கொண்ட ராசிகளாக இருக்க போது அதில் உங்கள் ராசி குறிப்பாக 9ல் குரு, உயர்வான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாருக்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் நடந்து கொள்ளுங்க. விவேகமாக நடங்க. கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க, செயல்படுத்துங்க. அதன் மூலமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும். குடும்ப உறவுகள் வந்து மேம்படும். அதே மாதிரி வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு உயருங்க. சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. சொந்த இடம் வாங்கி போடுங்க. இந்த காலகட்டத்தில் இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க. பழைய வாகனங்கள் இருந்தால் அதை மாற்றி புதிய வாகனங்களை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. இது எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கும். அதே நேரத்தில் வீடுகள் பாலடைந்து பழுதடைந்திருந்தால் அதை சரிப்படுத்துங்க. சுத்தபத்தமாக நீட்டாக வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த 1 வருட கால வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறும். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றி நடை போடக்கூடிய வெற்றி வீரர்களாக நீங்கள் வலம் வரப் போகிறீர்கள். ஆகவே கவலைகளை விடுத்துட்டு சொந்த முயற்சிகளில், சொந்த சிந்தனைகளில் கலந்து பேசுங்க. முடிவெடுக்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். முடிவெடுத்து சிறப்பாக செய்யுங்க. குறிப்பாக வந்து கூட்டு வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு சர்வ பாக்கியங்களும் கிடைக்கும்.
அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றாக வாழும்போது பிரச்சனைகள் வந்து குறையும். ஏன்னா புத்திர பாக்கியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, பல பேருடைய உதவிகள் கிடைக்க போகுது. ஆகவே ஆற்றல் மிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது, வளமான எதிர்காலம் அமையப் போகுது, லட்சுமி கடாட்சமும் குபேர யோகமும் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.